இருந்து பாரு வலம்மா காணல் ஹம்து ஹம்து மின் ஷுஅபி ஷுக்குரி விளங்குதா? ஷுஅபத்துக்கு ஜம்மு ஷுஅபு விளங்குதா? வலம்மா காணல் ஹம்து புகழ் மின் ஷுஅபி ஷுக்குரி ஷுக்குரினுடைய பங்குகளில் கிளைகளில் அஷிய அலி நியமி நியமத்துகளை ரொம்ப அடைய வளையக்கூடியதாக ஆகிவிட்ட போது ஹம்துங்கிறது நாவால் வாழ்த்துவது விளங்குதா? ஹம்துங்கிறது என்ன இருக்குது? சுக்குருனா வாயாலும் வாழ்த்தலாம், கல்பாலும் வாழ்த்தலாம், ஏனைய அவயங்களாலும் வாழ்த்தலாம். ஆனால் சுக்குரில் எதைத்தான் ரொம்ப கவனிக்கப்படுகிறது? வாயால் வாழ்த்துவதைத்தான் ரொம்ப கவனிக்கப்படுகிறது. விளங்குதா? கல்பில் உள்ளது மறைஞ்சிருக்குது. விளங்குதா? ஏனைய உறுப்புகளிலே உள்ளதெல்லாம் என்ன இருக்குது? பல வகையான சாத்தியக்கூறு இருக்கும். மரியாதைக்காண்டி எஞ்சி நிற்கிறானா, எதுக்காண்டு கையை தூக்கிறான்லாம் தெரியாது. இதில் ஏத்திமால் பல வகையான சாத்தியக்கூறுகள் அதில் இருக்கிறது. ஆகவே வலம்மா காணல் ஹம்து ஹம்து நாவால் வாழ்த்துவது சுக்குரில் வலம்மா காணல் ஹம்து மின் ஷுஅபி ஷுக்குரி ஷுக்குரினுடைய பங்குகளில் ஷுக்குர் 3 இருக்குல்ல, நாவால் வாழ்த்துவது, கல்பால் பாராட்டுவது, ஏனைய அவயங்களால் பாராட்டுவதுன்னு இருக்கு. அதான் வலம்மா காணல் ஹம்து மின் ஷுஅபி ஷுக்குரி ஷுக்குரினுடைய பங்குகளில் நாவால் வாழ்த்துவது என்பது அஷிய அலி நியமி நியமத்துகளை ரொம்ப அடைய வளையக்கூடியதாக ஆகிவிட்ட போது, அதல்ல நாவால் வாழ்த்துவது ரொம்ப அறிவிக்கக்கூடியதாக ஆகிவிட்ட போது, அலா மகானிகா அந்த நியமத்தினுடைய இடங்களை ரொம்ப அறிவிக்கக்கூடியதாக ஆகிவிட்ட போது, ஏலி ஹஃபாயில் ஏத்திகாதி கல்பால் வாழ்த்துவது என்பது மறைந்திருப்பதினால், கல்பால் வாழ்த்துவது லி ஹஃபாயில் ஏத்திகாதி ஏத்திகாது மறைந்திருப்பதினால் அந்த நியமத்தினுடைய இடங்களை அந்த நாவால் வாழ்த்துவது ரொம்ப அறிவிக்கக்கூடியதாக ஆகிவிட்ட போது, வமாஃபி ஆதாபில் ஜவாரிகி ஏனைய உறுப்புகளில் மூலமாக வாழ்த்துவது என்பது மேல் ஏத்திமாரி பல வகையான சாத்திய கூறுகளிலிருந்தும் விளங்குதப்பா ஆகிவிட்ட போது, ஜுஇல அந்த நாவால் வாழ்த்துவதை ரேச ஷுக்குரி ஷுக்குருக்கு தலையானதாக ஆக்கப்பட்டு விட்டது. ஒரு உம்தத்த ஃபீஹி அந்த ஷுக்குரில் முக்கியமானதாகவும் ஆக்கப்பட்டு விட்டது. கேட்டுங்களேங்க, இப்போ ஷுக்குருன்னா நாவால் வாழ்த்துவது, கல்பால் வாழ்த்துவது, ஏனைய அவயங்களால் வாழ்த்துவதுன்னு இருக்கு. விளங்குதா? அதில் ரொம்ப அடைய விளையக்கூடியது நாவால் வாழ்த்துவது தான் ஷுக்குரில். ஏன் நாவால் வாழ்த்துனா அவன் நன்றி தெரிவிக்கிறான்னு தெரியும். நல்லா கல்பில் நான் பாராட்டுறேன், அவனை நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன்னா அது மறைஞ்சில இருக்க நமக்கு தெரியாத. ஏனைய அவயங்களால் வாழ்த்துறதுங்கிறது அது பல வகையான சாத்தியக்கூறாக இருக்கலாம். மரியாதைக்காண்டி எது எஞ்சி நிற்பான், கையை தூக்குவான். விளங்குதா? அது எதுக்காக வேண்டி கை தூக்குறான்? சொரியறதுக்காண்டி கூட கை தூக்கலாம், கால் வலிச்சிருக்குன்னு கூட என்ன செய்யலாம், எந்திரிச்சிருக்கலாம். பல வகையான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதான் சொல்கிறாங்க ஏனைய உறுப்புகளில் உள்ளது. ஒமாஃபி ஆதாபில் ஜவாரி ஏனைய உறுப்புகளிலே உள்ளது. ஏத்திமாலி பல வகையான சாத்தியக்கூறுகள் அது இருப்பதினால், மேலும் அது நடிப்பாகவும் இருப்பதினால், இப்படிங்க அப்படிங்க நடிப்பாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் வாயில் சொன்னாம்னா உள்ளது தானே சொல்லுவான். ரைட் தானே? ஒமாஃபி ஆதாபில் ஜவாரி ஏனைய உறுப்புகளில் உள்ளது. ஏத்திமால் பல வகையான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். அது சுமூகத்துக்காக வேண்டி இருக்கலாம், அது ரியாவுக்காக வேண்டி இருக்கலாம் என்று ஆகிவிட்ட போது, ஜுஇல அந்த ஹம்தை வாயால் வாழ்த்துவதை ரேச ஷுக்குரி ஷுக்குருக்கு தலையாக ஆக்கப்பட்டு விட்டது. ஒரு உம்தத்த ஃபீஹி அந்த ஷுக்குருக்கு முக்கியமானதாகவும் ஆக்கப்பட்டு விட்டது. எழுதுனப்பா ஃபீ கௌலி அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு சொல்லிலே என்ன சொல்லு? அல் ஹம்து ஹம்து தான் நாவால் வாழ்த்துவது தான் ரேசு ஷுக்குர் ஷுக்குருக்கு தலையானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க அல் ஹம்து வாயால் வாழ்த்துவது தான் சொல்லுங்க ரேசு ஷுக்குர் ஷுக்குருக்கு தலையானதாக இருக்கும். மா ஷக்கர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தினவனாக ஆக மாட்டான். மல்லம் யஹ்மிதுஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வாயால் புகழாதவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வாயால் புகழாதவன் அவன் நன்றி செலுத்தினவனாக ஆக மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிலே விளங்குதப்பா. அந்த ஹம்தை ஷுக்குருக்கு தலையானதாகவும் ஷுக்குரிலே முக்கியமானதாகவும் என்ன செய்யப்பட்டுச்சு, ஆக்கப்பட்டுருச்சு. எடுத்தனப்பா. அப்போ ஷுக்குர்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன தான் சொல்கிறாங்க? அல்ஹம்து ரஸு ஷுக்குர் வாயால் வாழ்த்துவது தான் ஷுக்குருக்கு தலையானது. விளங்குச்சா?
மா ஷக்கரல்லாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினவனும் ஆக மாட்டான். மல்லமி ஐமிதுகு அல்லாஹுவை புகழாதவன் வாயால் புகழாதவன் நன்றி செலுத்தினவனாக ஆக மாட்டான் அங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ வாயால் வாழ்த்துவது தான் ஷுக்குர்லேயே மிக முக்கியமான ஒன்று. சரி, வதம்மு தம்மு என்பது நக்கீதுல் ஹம்தி, ஹம்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். விளங்குதா? ஹம்துனா வாழ்த்துவது, இதுக்கு நேர ஆப்போசிட் என்னது? தம்மு, இகழ்வதுன்னு அர்த்தம். ரைட்டா? தம்மு என்பது நக்கீதுல் ஹம்தி, ஹம்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஒல் குஃப்ரான், குஃப்ரான் என்பது நக்கீது ஷுக்குர், ஷுக்குருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நன்றி கெட்டத்தனத்தில் நடக்கிறதுங்கிறது ஷுக்குருக்கு என்ன இருக்குது? ஆப்போசிட். ஒவ்வொன்றுக்கும் எதிர்மறையும் இருக்குது. விளங்குதுங்களங்க? ஷுக்குருன்னா நன்றி தெரிவிக்கிறது, குஃப்ரான்னா நன்றி கெட்டத்தனத்தில் நடக்கிறது. அப்போ ஷுக்குருக்கு ஆப்போசிட் என்னது? குஃப்ரான். ஹம்துக்கு ஆப்போசிட்டு தம்மு. ஹம்துனா வாழ்த்துவது, பாராட்டுவது, தம்முனா இகழ்றதுன்னு அர்த்தம். அதான் சொல்கிறாங்க. குஃப்ரான் என்பது நக்கீது ஷுக்குர், ஷுக்குருக்கு எதிரடையாக இருக்கும். சரி, முடிஞ்சா? இப்போ அடுத்து அல்ஹம்துன்னு ரஃப வந்திருக்குல்ல, இது எதன் பிரகாரம் ரஃப வந்துச்சு? இப்திதா என்ற மாணவியத்தான ஆமில் அதுக்கு ரஃப செஞ்சிருக்கு. முப்ததாவுக்கு எது ரஃப செஞ்சிருக்கு? இப்திதா என்ற மாணவியத்தான ஆமில் தான் வந்து என்ன செஞ்சிருக்கு? ரஃப செஞ்சிருக்கு. எடுத்துக்கலாங்க. அதுதான் சொல்கிறாங்க. வரஃபஉஹு, அல்ஹம்து என்பதற்கு ரஃப செய்யப்பட்டிருப்பது பில் இப்திதாயி, இப்திதா என்ற மாணவியத்தான ஆமிலை கொண்டாயிருக்கும். வரஃபஉஹு, அல்ஹம்துக்கு ரஃப செய்யப்பட்டிருப்பதுன்னு சொல்லணும். விளங்குதுங்களாங்க? வரஃபஉஹு, அல்ஹம்துக்கு ரஃப செய்யப்பட்டிருப்பது பில் இப்திதாயி, இப்திதா என்ற மாணவியத்தான ஆமிலை கொண்டார்கள். அப்படிதானே? முப்ததாவுக்கு ரஃபு செஞ்சது இப்திதா என்ற மாணவியத்தான ஆமில், ஹபருக்கு ரஃபு செஞ்சது முப்ததா என்ற லெஃபுலியத்தான ஆமில். அப்படி தானேங்க? இதை விளங்குதுங்களா? முப்ததாவுக்கு ரஃபு செஞ்சது இப்திதா என்ற மாணவியத்தான ஒரு ஆமில் அங்கே இருக்குது, இப்திதான். ஹபருக்கு ரஃபு செஞ்சது முப்ததா என்ற லெஃபுலியத்தான ஆமில் ரஃபு செஞ்சு. ரைட்டுங்களாங்க? இதுதான் சரியான கருத்து. இப்திதா முப்ததாவுக்கு ரஃபு செஞ்சது, முப்ததா ஹபருக்கு ரஃபு செஞ்சது. இதுதான் சரியான கருத்துங்க. சிலவங்க சொல்கிறாங்க இப்திதா என்ற மாணவியத்தான ஆமில் தான் முப்ததாவுக்கும் ஹபருக்கு ரஃபு செஞ்சதுங்கிறாங்க. இது சரி கிடையாது. ஏன்னா அரபி கலாமில் 2 ரஃபு செஞ்ச ஆமில் இல்லை, 2 நசபு செஞ்ச ஆமில் இருக்குது, 3 ரஃபு செஞ்ச ஆமில் கூட இருக்குது. எத்தனை ரஃபு? 3 ரஃபு செஞ்ச ஆமில் கூட இருக்கிறது. வக்க அரசா பிகி நப்ப அக்பரா ஹதேச அம்ப அக்கதாக்க ஹப்பரா அரா அலம அம்ப நப்ப ஹப்பர ஹதேசக்கெல்லாம் 3 மஃபூல் வரும். அலம் து ஜெய்தன், ஜெய்துக்கு விளக்கினேன், அம்ரன் அம்ரை விளக்கினேன், ஃபாதிலன் சிறந்தவன் என்று விளக்கினேன். பார்த்தீங்களா? 3 மஃபூல் வருது. அஃபால குலுபுக்கெல்லாம் 2 மஃபூல் வரும். அலிம் து ஜெய்தன் ஆலிமன், ஜெய்தை ஆலிம் என்று விளங்கினேன். கேட்டுங்களேங்க? அப்போ 2 நசபு செஞ்ச ஆமில் இருக்குது அரபியில், 3 நசபு செஞ்ச ஆமில் கூட இருக்குது. 3 மஃபூலை தேடக்கூடிய அரா இல்லாமலாம். ஆனால் 2 ரஃபு செஞ்ச ஆமில் அரபி கலாமில் கிடையாது. விளங்குதா? ஒரு ரஃபவும் நசபும் செய்யும். இன்னும் இருக்கு, இன்னும் செய்யுது. இஸ்முக்கு நசபு செஞ்சு ஹபருக்கு ரஃபு செய்யுது. காண இஸ்முக்கு ரஃபு செஞ்சு ஹபருக்கு நசபு செய்யுது. ஒரு ரஃபு தான் வரும். 2 ரஃபு செஞ்ச ஆமில் கிடையாது. லிஃபுலியத்தான ஆமிலே கிடையாதுங்கும் போது மாணவியத்தில் எப்படி வந்து ரஃபு செய்யும்? விளங்குதா? 2 ரஃபு எப்படி செய்யும்? இப்திதா என்ற மாணவியத்தான ஆமில் முப்ததாவுக்கும் ஹபருக்கு ரஃபு செஞ்சிச்சின்னு சிலவங்க சொல்கிறாங்க. கருத்து அங்கீகரிக்கப்பட்ட கருத்து கிடையாது. கருத்து மக்பூலான கருத்து கிடையாது. எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட கருத்து கிடையாது. கேட்டுங்களேன்? சிலவங்க சொல்கிறாங்க முப்ததா ஹபருக்கு ரஃபு செஞ்சு, ஹபர் முப்ததாவுக்கு ரஃபு செஞ்சுங்கிறாங்க. இதுவும் சரி கிடையாது. தராஃபா அல்வியால் வருது. தராஃபா ஒன்றுக்கொன்று ரஃபு செஞ்சிச்சு. முப்ததா ஹபருக்கும், ஹபர் முப்ததாவுக்கும் ரஃபு செஞ்சுன்னு சிலவங்க சொல்கிறாங்க. அதுவும் சரி கிடையாது. ஏன்? விளங்குச்சுங்களேங்க? இப்போ முப்ததா ஹபருக்கு ரஃபு செஞ்சுன்னா ஹபர் மஹமூலு, முப்ததா ஆமில். இந்த ரஃபை வாங்கிட்டு அது மஹமூலாக போயிடுச்சு. விளங்குதான்னு கேட்டேன். அந்த மஹமூலு ஆமிலுக்கே போய் அமல் செய்யாது. எந்த ஆமிலுக்கே?
தன்னுடைய ஆமிலுக்கு போய் அமல் செய்யாது. முப்ததா ஹபருக்கு ரஃபு செஞ்சிருச்சுன்னா ஹபர் மஅமூலா போயிடுச்சு. மஅமூலான அந்த ஹபரு தனக்கு ஆமிலா இருந்த ஒன்றுக்கு போய் என்ன செய்யாது, அது ஒரு அமல் செய்யாது, அதுவும் கிடையாது. தராஃபா ஒன்றுக்கொன்று ரஃபு செய்து உண்டது சொல்ல முடியாது. கேட்டுங்களேங்க, சொல்றது விளங்குதப்பா. அப்போ ஹபர் முப்ததாவுக்கு ரஃபு செஞ்ச ஆமில் எதுங்கிறதுல 3 கருத்து இருக்கு. ஒன்று, இப்திதா என்ற மானவியத்தான ஒரு ஆமில் முப்ததாவுக்கு ரஃபு செஞ்சு, முப்ததா ஹபருக்கு ரஃபு செஞ்சு தான் சரியான கருத்து. இப்திதா என்ற மானவியத்தான ஆமில் முப்ததாவுக்கும் ஹபருக்கும் ரஃபு செஞ்சது என்று சிலவங்க சொல்றாங்க, அது சரியான கருத்து இல்லை. அரபிக் கலாமில் 2 ரஃபு செஞ்ச ஆமில் இல்லை, முடிஞ்சு போச்சா. ஒன்றுக்கொன்று ரஃபு செய்து கொண்டது, முப்ததா ஹபருக்கும் ஹபரு முப்ததாவுக்கும் ரஃபு செஞ்சு கொண்டது சொல்வதும் தப்பு. ஏன்னா ஹபர் மஅமூலா இருக்கு முப்ததாவுக்கு, அதே மஅமூலு தன்னுடைய ஆமிலுக்கு எப்படி அமல் செய்யும்? அப்போ அதான் சொல்றாங்க, ரஃபு அல் ஹம்து என்பதற்கு ரஃபு செய்யப்பட்டிருப்பது பில் இப்திதா, இப்திதா என்ற மானவியத்தான ஆமிலை கொண்டாயிருக்கும். ஹபருகு அந்த அல் ஹம்து என்ற முப்ததாவுடைய ஹபரு லில்லா, லில்லா என்பதாக இருக்கும். அப்படிதான் தரிக்கி சொல்லுவோம், அல் ஹம்து முப்ததா லில்லாஹி ஹபரு. ஆமாம், சாபித்துங்கிறது ஹபரு, அல்லது காயினுங்கிறது ஹபருங்குவாங்க, முஸ்தகீருங்கிறது ஹபரு. ஆனால் லில்லாஹி ஹபருன்னு டப்புன்னு சொல்லி விட்ருவாங்க. முத்தாலுக்கு ஹபராக இருந்தாலும் எதை சொல்லிடுவாங்க டக்குனே, சரிதானங்க. அப்போ ஹபருகு அல் ஹம்து என்ற முப்ததாவுடைய ஹபரு லில்லாவா இருக்கும். ஆனால் அசலுகு அந்த அல் ஹம்தினுடைய அசல் நசபு என்னவா இருக்குங்க, நசபா இருக்கும். எப்படிப்பா, அஹமதுல்லாஹ ஹம்தன் இருக்கும். எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை புகழ்வதாக புகழ்ந்தேன் இருந்துச்சு, அது மஃபூல் முத்லகா இருந்துச்சு. அல்லது அமித்துல்லாஹ ஹம்தன், அல்லாஹ்வை புகழ்வதாக என்ன செஞ்சேன், புகழ்ந்தேன்னு இருந்துச்சு. அதைத்தான் நம்ம எப்படி ஆக்கி விட்டுருக்கோம், அல் ஹம்துன்னு ஆக்கியிருக்கோம். மஃபூலா இருந்ததை, மஃபூல் முத்லகா இருந்ததை எப்படி ஆக்கிட்டோம், அது முப்ததாவை ஆக்கிட்டோம். ஏன் அப்படி ஆக்குறோம்? ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ்னா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேனா அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் தவாமு சுபூத்தி இஸ்திம்ரார் கிடைக்கும். ஜும்லா இஸ்மியாவில், ஜும்லா ஃபேலியாவில் எது கிடைக்காது, தவாமு சுபூத்தி இஸ்திம்ரார் கிடைக்க, தஜத்துத் கிடைக்கும். இப்போ புகழ்கிறேன் அஹமதுல்லாஹ், இப்போ புகழ்கிறேன், அல்லது இனி புகழுவேன், அல்லது அம்து புகழ்ந்துட்டேன், ஏற்கனவே புகழ்ந்து முடிஞ்சாச்சு, இப்போ நான் புகழலைன்னு வரும். அது எழுதுனங்க, விளங்குச்சா? தஜத்துது ஹுதூசு தான் வரும். இப்போ புகழ்கிறேன், இதுவரையே புகழலை, இப்போ புகழ்கிறேன்னு வரும் அஹமதுல்லாஹ. அல்லது இனி புகழ்வேன், இனி நடக்கும், அது தஜத்துது வரும் மலைக்குங்கிறத காமிக்கும். எது முதாரியான பேர், விளங்குச்சப்பா? முஸ்தக்பிலான பேர் வருங்காலத்தை காமிக்கும், முதாரியான பேர் நிகழ்காலத்தை காமிக்கும். தஜத்துது ஹுதூசு தான் வரும். ஆனால் ஜும்லா இஸ்மியாவில் மட்டும்தான் என்ன கிடைக்குங்க, தவாமு சுபூத்தி இஸ்திம்ரார். விளங்குதா? தவாமு, தவாமுனா இதுக்கு முந்திய நான் அல்லாஹ் புகழ்ந்தேன், சுபூத்தி இப்பவும் நான் புகழ்கிறேன், இஸ்திம்ரார் வருங்காலத்திலும் புகழ்வேன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா காலத்திலையும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. தவாமு சுபூத்தி இஸ்திம்ரார் ஜும்லா இஸ்மியாவில் கிடைக்கும். அது தான் அஹமதுல்லா ஹம்தன்ல இருந்து அல்லது அமித்துல்லா ஹம்தன்ல இருந்து அல்ஹம்துலில்லாஹ்னு என்ன செஞ்சிட்டோம், மாறிட்டோங்கிறாங்க. எடுத்தனப்பா, இதான் புரியுதா? சொல்றது விளங்குதா? அசலுகு அல்ஹம்தினுடைய அசல் அந்நசபு, நசபு செய்யப்படுவதாக இருக்கும். நசபு செய்யப்பட்டிருந்திருப்பதாக, ஏற்கனவே நசபு செய்யப்பட்டுச்சு, அதுல இருந்தா திரும்பி வந்துட்டோம். வகது குறிய பி கம்மியாக ஓதவும் பட்டிருக்கோம். எப்படி அல்ஹம்துலில்லாஹி, எப்படி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதப்பட்டிருக்கு. அப்போ அஹமது என்ன, அஹமதுல்லாஹ ஹம்தன் இருக்கும். அப்போ எப்படி வரும், அஹமதுல் என்ன இருக்கு, அஹமதுல் ஹம்தலில்லா, அஹமதுல் ஹம்தலில்லா, அல்லாஹ்வை நான் புகழ்வதாக புகழ்கிறேன். அஹமதுல் ஹம்தலில்லா, அல்லாஹ்வை புகழ்வதாக புகழ்கிறேன்னு வருவாங்க. அஹமதுங்கிற பேர் போக்கப்பட்டிருக்கு, அல்லது அமித்துங்கிற பேர் போக்கப்பட்டிருக்கு. அமித்துல் ஹம்தலில்லா, அல்லாஹ்வை புகழ்வதாக புகழ்ந்தேன். போக்கட்டு பேருக்கு மஃபூலாவும் படிக்கலாம், அப்படி ஓதவும் பட்டிருக்கான் நசுபு வச்சு.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ அசலில் நசபு தான். அந்த நசபில் இருந்தால் எங்கே வந்திருக்கோம்? மர்ஃபூவுக்கு வந்திருக்கோம். எடுத்துங்களேங்க. வக்கது குரிய பிஹி, அந்த நசபை கொண்டு கம்மியாக ஓதவும் இருக்க, தொழுகையில் ஓதக்கூடாது அதை. சரி, ஏன் ரஃபுலேருந்து நசபிலிருந்து ரஃபுக்கு ஏன் வந்தீங்க? இன்னமா உதில அன்ஹு, நசபை விட்டும் இல ரஃபை, ரஃபின் பக்கம் திரும்பப்பட்டதெல்லாம் லியதுல்ல அலா உமூமில் ஹம்தி, ஹம்தை அடைய விளைவதின் மீதும் வசபாத்திகி லகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தரிபட்டிருக்கிறது என்பதின் மீதும் அறிவிப்பதற்காண்டியா இருக்கும். தூனத்தை ஜத்துதிகி உதூசிகி, புதிதாக ஏற்படுவது அன்றியே. எடுத்தனப்பா, தூனத்தை ஜத்துதிகி உதூசின்னு என்ன அர்த்தம்? புதிதாக ஏற்படுத்துவது. அந்த ஜத்துது உதூசி எல்லாம் ஒன்று தான். புதிதாக உண்டாகுவது அன்றியே. தூனத்தை ஜத்துதிகி உதூசின்னு என்னங்க அர்த்தம்? புதிதாக உண்டாகுவது அன்றியே அவனுக்கு ஏற்கனவே தரிபட்டிருக்கிறது என்பதின் மீது அறிவிப்பதற்கும் ஹம்தை முற்காலத்திலையும் அடைய விளைவதற்காக வேண்டியமா இருக்கும். முற்காலத்திலையும் ஹம்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முடக்குவதற்காக வேண்டியா இருக்கும். உம்மம் செய்யறதுன்னு என்ன அர்த்தங்க? முற்காலத்திலையும் அல்லாஹ்வுக்கு ஹம்தை முடக்கிறது. வேற யாருக்கும் கிடையாது. வேற யாரும் புகழுக்கு தகுதியானவர்கள் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் என்ன இருக்குது? புகழுக்கு தகுதியானவன். நம்ம என்ன புகழுக்கு தகுதி என்ன இருக்கு? நம்ம ஏற்கனவே ஓதிருக்கோம்ல, ஹம்துங்கிறது 4 வகை இருக்கு. புகழ் எத்தனை வகை? என்னவெல்லாம்? அல்லாஹ் தன்னையே புகழ்ந்துகிறது. புகழ்றான்ல, எப்படி? அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி. அல்லாஹ் சொல்றான். தன்னை தானே புகழ்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனே தன்னை புகழ்றது தான். நம்மளை புகழலாமா? வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை பீத்தாதீங்கிறான். நம்மளை நாம புகழக்கூடாது. அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்றான். புகழலாமனா புகழலாம். அப்போ அல்லாஹ் தன்னையே புகழ்ந்து கொள்வது, அல்லாஹ்வே அடியார்கள் புகழ்வது, ரெண்டு. அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்வது, அல்லாஹ்வே அடியார்கள் புகழ்வது, ரெண்டாச்சா? எல்லாருமே எங்களை படைத்தவனே தம்புரானே என்ன அல்லாஹ் புகழ்றோம்ல. நீ தான் ஃபாத்திரு ஸமாவாதி வல் அர்து, வானங்கள் பூமியை முன்மாதிரி இல்லாமல் படைத்தவன், எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ் அண்ணா சொல்றோம்ல. அப்போ அடியார்கள் அல்லாஹ்வை புகழ்வது ரெண்டு. மூணாவது அடியார்களை அல்லாஹ் புகழ்வது. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம்ங்கறான். எடுத்தனப்பா. அப்போ அடியார்களை அல்லாஹ் புகழ்கிறான். விளங்குதா? வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தணுங்கிறான். எடுத்தனப்பா. அப்போ அடியார்களை அல்லாஹ் புகழ்றது மூணாச்சா? நாலாவது அடியார்கள் அடியார்களையே புகழ்றது. நீ ஏதாவது உபகாரம் செஞ்சால் உன்னை பாராட்டுவான், புகழ்வான். அப்படித்தானே? இப்போ இது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான் போகுது. இந்த எல்லா புகழும் அவை புகழுக்கு சொந்தமானவன் யாரு? மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். அவன் ஐயா இருக்க வேண்டும், காதிரா இருக்க வேண்டும், முரீதா இருக்க வேண்டும், ஆலிமா இருக்க வேண்டும். இதா புகழுக்கு உரியவனாக இருக்க வேண்டும் என்றால் என்னவா இருக்கணும்? ஐயி நித்திய ஜீவனாக இருக்க வேண்டும். காதிர் அவன் சக்தி பெற்றவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரு? ஐயி நித்திய ஜீவன். விளங்குதப்பா? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம்ங்கிறான். அவன் நித்திய ஜீவன். அப்போ ஒருத்தனுக்கு புகழ் வேண்டும் என்றால் அவன் ஐயாக இருக்க வேண்டும், அவன் காதிரே முத்தலக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு காலே முத்தலக். முரீது அவன் நாட வேண்டும். அவன் நாடுறதுனால தான் நாமும் நாடுறோம். வலா தஷாவூன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர உங்களால் நாட முடியாது. அல்லாஹ் நாடணும். கேட்டுங்களேங்க. ஆலிமா இருக்கணும். அவன் அனைத்தையும் விளங்கிக்கிட்டு இருக்கான். அதுவே தான் எல்லா போலும் எல்லா காலத்திலும் அல்லாஹ்வுக்கு போய்கிட்டே இருக்கு. நம்மெல்லாம் ஐயே கிடையாது. அப்படிதானே? நம்மெல்லாம் மையத்து தான். நம்ம சும்மா அல்லாஹ் ரூவை தந்திருக்கான். விளங்குதப்பா? ரூவை தந்ததுனால ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் நாடுறதுனால நம்ம நாடுறோம். முதுத்தரு நம்மெல்லாம். நம்ம முரீது கிடையாது, முதுத்தரு, நிர்பந்திக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் நாடிட்டா நம்ம நாடிடுவோம். விளங்குதப்பா? காதிர் நம்ம காதிர் கிடையாது. நம்மளால என்ன முடியும்? உன்னால் ஏதாவது முடியுமா? 2 காலையும் தூக்கிட்டு உன்னால் நிற்க முடியுமா? விளங்குதப்பா? மலையை உன்னால் தூக்கிட முடியுமா? இந்த பெஞ்சியே நம்மளால் தூக்க முடிய மாட்டாங்குது. இந்த ஒரு பெஞ்சை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நிற்க முடியுமா நம்மளால்? நம்மளாம் ஆஜிஸ். விளங்குச்சிங்களேங்க. நம்ம காதிர் கிடையாது, ஆலிமும் கிடையாது. ஏதோ சுபானகலா இல்மலனா இல்லாமா அல்லம் தானா, அல்லாஹ் சுபானதலா கற்றுத்ததை தவிர எதுவும் நம்மளுக்கு தெரியாது.
அவன் புகழுக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் ஐயா இருக்க வேண்டும், காதிரா இருக்க வேண்டும், முரீதா இருக்க வேண்டும், ஆலிமாக இருக்க வேண்டும். இந்த 4 சிபத்து யார்கிட்ட இருக்கிறதோ அவன் தான் புகழுக்கு சொந்தமானவன். இந்த 4 சிபத்து யாருக்குமே இல்லை. வணங்குங்களேங்க. எப்போ உருவான்னு சொல்ல முடியாது. இந்த பீஸை ஹயாத்துங்கிற பீஸை உருவிட்டானா சோழி முடிஞ்சு போயிடும். இராதத்து பேரும் நம்மள்ட்ட இருக்க லேசான இதுவும் கூட குதிரத்தும் போயிடும், இராதத்தும் போயிடும், எல்லாம் போயிடும். எதை மட்டும் உருவிட்டா முடிஞ்சு போச்சே. ரூகை மட்டும் பீஸை உருவிட்டானா சொல்லி முடிஞ்சு. வணங்குதப்பா. அதான் சொல்றாங்க பாரு. அப்ப ரஃபுக்கு ஏன் வந்தோம்? எல்லா காலத்திலையும் சர்வ புகழும் அல்லாஹ்வுக்கே நான் காமிக்கிறது. ஃபேலை வச்சோம்னா ஏதாவது ஒரு காலத்தில் தான் இருக்குன்னு வரும். ரைட்டா? புதிதாக வந்துக்கிட்டு இருக்கும். அஹமதுல்லா, அல்லாஹ்வை நான் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ அக்கல் தூணா இப்போ இது இன்னொரு அர்த்தமும் இதுக்கு இருக்கு. ஜத்துதுன்னா ஃபேல் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அக்கல் தூணை என்னப்பா அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும். ஒரே வாயை திறந்து இந்த இதில் ரைஸ் மில்லில் கொட்டின மாதிரிலாம் கொட்ட முடியாது. ஒரு தட்டில் சோத்தை வச்சுக்கிட்டு இட்லியை வச்சுக்கிட்டு என்ன இருக்குது உப்புமா வச்சுக்கிட்டு என்ன செய்வான்? கொஞ்சம் அக்கல் தூணா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஜத்துது ஏற்படுது. அப்படியும் வைக்கலாம் ஃபேலுக்கு. விளங்குச்சிங்களா? ஆனால் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு ஜும்லாவில் இஸ்மியாவில் சொன்னால் எல்லா காலத்திலையும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு வந்துடும். ரைட்டா? அதுதான் சொல்கிறாங்க. அப்போ ரஃபுவின் பக்கம் இன்னமா உதில் அன்ஹு நசபை விட்டும் இல ரஃபையின் பக்கம் திரும்பப்பட்டதெல்லாம் எதுல்லாலா உமூமில் ஹம்தி வ சபாத்திஹி லஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அந்த புகழை முடக்குவதின் மீதும் அடைய வளைவதின் மீதும் சபாத்திஹி லஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அந்த புகழை தரிபடுத்துவதின் மீதும் அறிவிப்பதற்காண்டி யாருக்கும் தூன தஜத்துதிஹி வ ஹுதூதிஹி அது புதிதாக வருவதன்றியே அல்லாஹ்வுக்கே புகழ் எல்லா காலத்திலும் தரிபட்டிருக்கிறது என்பது மீது அறிவிப்பதற்காண்டியா இருக்கும். ஒவ்வொரு ஹம்து என்பது மினல் மசாதீர் இல்லத்தி அது மஃபூல் முத்தலக்கிலே கட்டுப்பட்டதாக இருக்கும். ஹம்துங்கிறது எதில் கட்டுப்பட்டதே? ஹமித்துல்லா ஹம்தன்னா போடுவதா போடணும் மஸ்தர் தானப்பா. அது மஃபூல் முத்தலக்கு. வகுவ இந்த ஹம்து என்பது மினல் மசாதீர் இல்லத்தி தன்தசிபி அஃபாலி முதுமரத்தின் மறைக்கப்பட்ட ஃபேல்களை கொண்டு நசபு பெறுகின்ற மஸ்தர்களில் உள்ளதாக இருக்கும். சில மஃபூல் முத்திர்களை சொல்லுவோம், ஆனால் ஃபேலை சேர்த்து சொல்ல மாட்டோம். ஷுக்ரன், ஹம்தன், சக்கியன், ரஐயன் சொல்லுவாங்க. ரஆக்கல்லாஹு ரஐயன் இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். ரஆக்கல்லாஹு ரஐயன் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக. சக்காக்கல்லாஹு சக்கியன் அல்லாஹ் உனக்கு புகட்டுவதாக, பானத்தை புகட்டுவானாக. ஆனால் சக்கியன் தான் சொல்லுவாங்க. எப்படி தான் சொல்லுவாங்க? சக்காக்கல்லாஹு சக்கியன் சொல்ல மாட்டாங்க. சக்கியன் விளங்குதா? ரஐயன் ரஆக்கல்லாஹு ரஐயன் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக ரஐயன் மட்டும்தான் சொல்லுவாங்க. எல்லாம் ஃபேலை போய்க்கிடுவாங்க. சுக்ரன் ஷக்கர்துக்க சுக்ரன் உனக்கு நன்றி செலுத்தினேன் சுக்ரன் மட்டும் சொல்லுவாங்க. ஹமித்துக்க ஹம்தன் மட்டும் சொல்லுவாங்க. எடுத்துனப்பா. இப்போ இந்த இதோட சேர்த்து ஃபேலை சொல்லக்கூடாது, ஃபேலை மறைச்சாகணும். ரைட்டா? அந்த மஃபூல் முத்தலக்கில் கட்டுப்பட்டது. சில மஃபூல் முத்தலக்கில் ஃபேலை போக்குறது வாஜிபு, அதில் கட்டுப்பட்டதுங்கிறாங்க. சொல்லு அசலுஹு அப்படின்னு சொல்லுங்க. வகுவ இந்த ஹம்து என்பது மீன மசாதீர் இல்லத்தி தன்தசிபி அஃபாலின் முதுமரத்தின் மறைக்கப்படக்கூடிய ஃபேல்களை கொண்டு நசபு பெறுகின்ற மஸ்தர்களில் உள்ளதாக இருக்கும். மறைக்கப்படக்கூடிய ஃபேல்களை கொண்டு நசபு பெறுகிற மஸ்தர்களில் உள்ளதாக இருக்கும். லா தக்காது விளங்குதப்பா. அந்த மஸ்தர்களை துஸ்தாமலு புழங்குவது கூடாது, துஸ்தாமலு புழங்கப்படுவது கூடாது. மாகாத ஃபேல்களுடன், அந்த ஃபேல்களுடன் அந்த மஃபூல் முத்தலக்கை புழங்குவது கூடாதே, சாத்தியமாவாதே. அதை மறைக்கப்படக்கூடிய ஃபேல்களை கொண்டு நசபு பெறுகின்ற மஸ்தர்களில் உள்ளதாக இருக்கும். அப்போ அந்த ஃபேல்களோடு சேர்த்து சொல்லக்கூடாது. அமித்துல்லா ஹம்தன் சொல்லக்கூடாது. அங்கே ஃபேலை போக்கணும், ஹம்தன் மட்டும் தான் சொல்லணும். ஷக்கர்துக்க சுக்ரன் சொல்லக்கூடாது, சுக்ரன் தான் சொல்லணும். சக்காக்கல்லாவு இருக்குது, சக்கியன் இருக்கும், ஆனால் சக்கியன் மட்டும்தான் சொல்லுவாங்க. ரஐயன் மட்டும்தான் சொல்லுவாங்க. ரஆக்கல்லாஹு ரஐயன் இருக்கும். இதெல்லாம் ஃபேலை போக்குறது வாஜிபு, அதில் கட்டுப்பட்டதுங்கிறாங்க. அதைத்தான் இழுத்து பிடிச்சி முக்ததா வாக்கி விட்டுட்டோம். ரைட்டா?
அப்போ விளங்கிச்சுங்க, அந்த செய்தி விளங்கிச்சா? இன்னொருக்கு படிச்சுங்க. அதை வௌவமியல் மசாதிர் இல்லத்தி, இந்த ஹம்தி என்பது மஃபூல் முத்தலக்குகளிலே கட்டுப்பட்டது. தன்தசிபு பி அஃவாலி முதுமரத்தின், மறைக்கப்படக்கூடிய வேல்களை கொண்டு நசபு பெறுகின்ற மஸ்தர்களில் உள்ளதாக இருக்கும், மஃபூல் முத்தலில் உள்ளதாக இருக்கும். லா தக்காது துஸ்தாமர், அந்த மஸ்தர்களை புழங்கப்படுவது சாத்தியமாகாது. மழகா, அந்த ஃபேல்களுடன் அந்த மஸ்தர்களை, அந்த மஃபூல் முத்தல்களை புழங்கப்படுவது சாத்தியமாகாதே. அத்தகைய மறைக்கப்படக்கூடிய வேல்களை கொண்டு நசபு பெறுகின்ற மஃபூல் முத்தலக்குகளில் உள்ளதாக இருக்கும். ஷுக்ரன் அம்தன் ரயன் சகியன், அதில் கட்டுப்பட்டதுங்கிறாங்க. எழுதுனப்பா ஒத்தரீஃபு ஃபீஹி, இந்த அல்ஹம்துல உள்ள ஒரு அலிஃப்லாம் இருக்குல்ல, மாரிபா வைக்கிறவன், இது ஜின்சியத்தான அலிஃப்லாம்னு சொல்லலாம், இஸ்திக்ரா கூடிய அலிஃப்லாம்னு சொல்லலாம். ஜின்சியத்தான அலிஃப்லாம்னா என்ன? ஹம்துன்னா யார் யார் எதை எதை பாராட்டு என்று வழங்கி வச்சிருக்கானோ அந்த பாராட்டு. இப்போ பாராட்டுன்னா எதை வழங்கி வச்சிருக்காங்க? பொன்னாடை போத்துவதை பாராட்டுன்னு வழங்கி வச்சிருக்காங்க ஒரு கூட்டம், அப்படி தானே? அப்படிதானப்பா? ஆமாம். அம்துனா என்ன? பொன்னாடை போத்தி பாராட்டுவது, அல்லது மாலை போட்டு பாராட்டுவது, அல்லது ஹஜ்ஜிக்கு போகிறவங்களெல்லாம் நினச்சிட்டாங்க விருந்து கொடுத்து ஜாலுவை போடுறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்களா, ஹாஜிகள்லாம் வந்து சாப்பிடுவாங்கன்னு. ஆஜியார்கள்லாம் வந்த உடனே அவங்களுக்கு மாலை போடுறோம், அவங்கள வைத்து சொல்லி கூட்டு வர்றோம். அதைத்தான் ஒரு கூட்டம் புகழ்னு வழங்கி வச்சுருக்காங்க. அதான் புகழ்னா யார் யார் எதை எதை வழங்கி வைத்திருக்கிறார்களோ அந்த புகழ் இல்லாஹி அல்லாஹ்வுக்காரு. விளங்குதா? அது விருந்து கொடுத்தாருந்தாலும் சரி தான், அல்லாவுக்கு விருந்து கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு பாராட்டு தான். எல்லாத்துக்கும் ஒரு சாப்பாடு கொடுக்குறோன்னா எதுக்காக வேண்டி? வாழ்த்துக்காக வேண்டி தானே. கல்யாணம் முடிச்ச பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்களப்பா, வரவேற்பு வச்சுருக்கேங்கிறாங்க. விளங்குதா? வரவேற்பு வச்சுருக்கிறோம், பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பாடு, அதோடு அவங்க பிள்ளைகளுக்கும் என்ன இருக்குது, குடும்பத்துக்கும் சேர்த்து சாப்பாடும் கொடுக்குறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டுமா கொடுக்குறாங்க? அந்த பொண்ணு மாப்பிள்ளைகள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சேர்த்து கொடுப்பாங்க. அது ஒரு வாழ்த்து தான், அது பாராட்டு தான். அதான் சொல்கிறாங்க, சொல்லுங்க. அப்போ தரீஃபு அல்ஹம்துல உள்ள அலிஃப்லாம் தானே, அதை மாரிஃபா வைத்திருப்பது ஜின்சி, ஜின்ஸுக்காக வேண்டிய இருக்கும். அந்த அலிஃப்லாம் ஜின்ஸுக்குள்ளதுங்கிறாங்க. அப்போ ஜின்ஸுக்குள்ள அலிஃப்லாம்னு எப்படி அர்த்தம் வைக்கா? மைனாகு, அதனுடைய அர்த்தம் அல் இஷாரத்து இலாமா யாரிஃபு குல்லு ஹதீன், ஒவ்வொருவரும் விளங்கி வைத்திருப்பாரே. அன்னல் ஹம்தமாகுவ, ஹம்து என்றால் என்ன என்று, பாராட்டு என்றால் என்ன என்று, புகழ் என்றால் என்னவென்று ஒவ்வொருவரும் விளங்கி வைத்திருப்பாரே, அந்த ஒன்றின் நோக்கி இஷாராவாக இருக்கும். எடுத்து அர்த்தம் வைக்கிறது இதான். யார் யார் புகழை எப்படி எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்களோ அவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வக்கீல சொல்லப்படுகிறது அல்ஹம்துலில்லாஹ் உள்ள அலிஃப்லாம் இஸ்திக்ராக்கு அடைய விளைவதற்குள்ளது. எல்லா பொழுதும் புகழ் மொத்த நாள் இருக்குன்னு சொன்னோம்ல, விளங்குன்னு கண்டேன். அல்லாஹ் தன்னை புகழ்வதும், அல்லாஹ்வை அடியார்கள் புகழ்வதும், அடியார்களை அல்லாஹ் புகழ்வதும், அடியார்கள் அடியார்களை புகழ்வதும் எல்லாமே யாருக்கு தான் போய் சேரும்? இந்த எல்லா புகழும் 4 புகழும். வக்கீல சொல்லப்படுகிறது இஸ்திக்ராக்கி, இந்த அலிஃப்லாம் அடைய விளைவதற்குள்ளது என்று சொல்லப்படுகிறது. எல்லா புகழும் 4 வகையான புகழ் இருக்க, எல்லாம் அன்னி பண்ணி ஒருத்தவன் டீ வாங்கி தந்தவொடனே, வடை வாங்கி தந்தவொடனே, சாப்பாடு வாங்கி தந்தவொடனே பாராட்டுற பெரிய கொடை வள்ளல். அந்த காசை கொடுத்தவன் யார் தானே? அல்லா தானே. வக்கீல நீல் இஸ்திக்ராக்கி, இந்த அலிஃப்லாம் இஸ்திக்ராக்குள்ளது என்று சொல்லப்படுகிறது. இது என்ன அடைய விளைகிறது? ஏன்னா இதில் ஹம்து இதில் ஹக்கீகத்தி, உண்மையிலேயே புகழ் என்பது குல்லு, அந்த அனைத்தும் லஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தான் சொந்தம். இது ஏனெனில் மாமின் ஹைரி, எந்த ஹைரும் கிடையாது, இல்லா ஒவ்வொரு மூலிகை அல்லாதை தந்தியை தவிர, தி வசத்தின் வாசித்தாவை கொண்டோ, அவ் கைரி வசத்தின் வாசித்தா அல்லாதை கொண்டோ. டைரெக்டாகவும் சிலவங்களுக்கு தருவான். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு டைரெக்டாக கொடுத்தான்ல, புகாரி ஷரீஃபில் வருது. அவங்கள கைது செய்து வச்சுருந்தாங்க கொள்றதுக்காக வேண்டி. ஆனால் வீட்டில் அவங்க இருக்கிறாங்க, ஹோம் அரெஸ்ட்டுங்கிறாங்கல்ல, வீட்டு அரெஸ்ட்டு. ஆமாம், வீட்டில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, சங்கிலியால் பண்ணி. அங்கே இருக்கும்போது அந்த சங்கிலிக்குள்ளே இருந்துக்கிட்டே அவங்க என்ன செஞ்சாங்களாம், பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டில் உள்ள அம்மா இஸ்லாத்தை தழுவியதுக்கு பிறகு சொல்லுது, புகாரி ஷரீஃபில் வருது. அவரை நாங்கள் வீட்டிலே அரெஸ்ட் பண்ணி வைத்திருந்தோம், ஹோம் அரெஸ்ட். ஆனால் அவர் பழங்களை சாப்பிடுவார். அந்த பழம் மக்காவில் எங்கேயுமே கிடைக்காது. ஒவ்வொரு ரிசுக்குன் ரசக்க உள்ள அல்லாஹ் அவர்களுக்கு தந்த ரிசுக்கு என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா. குபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? ரிசுக்கு கொடுத்தான். அது மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ரிசுக்கை தந்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சாப்பாடு கொடுக்க போவாங்க, அங்கே பழங்கள்லாம் இருக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது அந்த பழம். அப்போ அந்த ரிசுக்கு இருக்கும். அன்னாரைக்கு அதான் மரியம் அந்த பழம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க. காலத்துவமின் இந்தில்லா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததுங்கிறாங்க. அப்போ டைரெக்டாகவும் சில ஆளுக்கு ரிசுக்கு கொடுக்குறான். அதான் சொல்கிறாங்க,
இது மாமின் கயிறு எந்த கயிறும் இல்லை இல்லாவோ மூலிகை அல்லாஹ் சுப்ஹானஹு தந்தையை தவிர வசத்தின் வாசித்தாவை கொண்டோ அவ் கயிறு வசத்தின் வாசித்தா அல்லாமலேயோ அல்லாஹ் தந்தையை தவிர இல்லை. கமா கால் அல்லாஹு தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்வதை போல வமா பிக்கும் மின் நிஅமத்தின் வ மினல்லாஹ். விளங்குதப்பா? வமா பிக்கும் மின் நிஅமத்தின் நிஅமத்தில் இருந்தும் உபகாரங்களிலிருந்து உங்களிடத்தில் உண்டான ஒன்று இப்போ மினல்லாஹ் அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ளதாக இருக்கும். உங்களுக்கு என்ன நியாமத்து கிடைச்சாலும் ஏதான் உபகாரம் கிடைச்சாலும் ஏதான் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தான் தர்றான். மனிதனின் மூலமாகவும் சிலஜிமன் தருவான். ஃபீஹி இதில் இருக்கிறது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னு சொன்னாமல, இதில் இருக்கிறது இஷாருன் சுட்டி காட்டல் இருக்கிறது. பி அன்னஹு தஆலா ஐயுன் அவன் நித்திய ஜீவன் என்பதையும், காதிருன் அவன் சர்வ சக்தன் என்பதையும், முரீதுன் அவன் நாடக்கூடியவன், ஆலிமுன் அனைத்தையும் விளங்கக்கூடியவன் என்பதை உணர்த்துதல் இருக்கிறது. அவன் அயாத்தா இருக்கிறதுனால தான், ஐயா இருக்கிறதுனால தான் அவன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னு சொல்கிறோம், அவனை பாராட்டுகிறோம். மூத்தா போனவனை பாராட்ட மாட்டோம். விளங்குச்சா? அப்போ அல்லம்தி லில்லா என்று சொன்னதிலே இஷாருன் உணர்த்தல் இருக்கிறது. பி அன்னஹு தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐயுன் நித்திய ஜீவன், காதிருன் அவன் சர்வ சக்தன், முரீதுன் அவன் நாடக்கூடியவன், ஆலிமுன் அனைத்தையும் விளங்கக்கூடியவன் என்பதை உணர்த்தல் இருக்கிறது. இதில் ஹம்து புகழ் என்பது லா யஸ்தஹிக்குஹு அதற்கு தகுதியாக மாட்டான் இல்லா மன்கான ஹாதா ஷஅனுஹு இது எவனுடைய காரியமாக இருக்கிறதோ. இது ஐயங்கிறது, முரீதுங்கிறது, காதிருங்கிறது, ஆலிம்ங்கிறது யாருடைய காரியமாக இருக்கிறதோ அவனை தவிர்த்து புகழுக்கு தகுதியாக மாட்டான். அதுவே ஐயா இருக்கிறவன், காதிரா இருக்கிறவன், முரீதா இருக்கிறவன், ஆலிமாக இருக்கிறவன் தான் புகழுக்குரியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 சிவத்து இருக்குது. இந்த 4 சிவத்து வேறு யார்த்தையும் கிடையாது. எவனும் புகழுக்கு தகுதியற்றவன். எழுதுனப்பா அர்த்தம் வைக்கிறது. ஒக்குரிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எப்படி ஓதப்பட்டிருக்கான்? பித்திபாயி தாலி அல்லாம தாலை லாமிலே தீர்த்துவது கொண்டு, லாமுக்கு ஜெருதானே லில்லா, ஆமாம் கசர் இருக்கு அதுக்கு. அப்போ அல்லம்தி லில்லான்னு படிக்கிறது. அபில் அக்சி இதுக்கு மாற்றத்தை கொண்டும் படிக்கப்பட்டிருக்கிறது. லாம தால்ல துயர்த்துறது. அல்ஹம்து லுல்லா எப்படி படிக்கிறது? அல்ஹம்து லுல்லான்னு படிக்கலாம் இல்லையாக. நீங்கள் தொழில் போய் அல்ஹம்து லுல்லாயின்னு சொல்லதை அடி போடுவாங்க. விளங்குதா? தன்சீல் லகுமா அல்ஹம்துலில்லாஹ்வை இறக்கியதினால் மின் ஐசி இன்னவுமா அது ரெண்டுமே யுஸ்தாமலானி மன் சேர்ந்தால் போல் புழங்கப்படும் என்ற விதத்தில் அந்த ரெண்டையும் இறக்கியதினால் மன்சிலத்து கலிமத்தின் வாயுதத்தின் ஒரே கலிமாவினுடைய அந்தஸ்தில் இறக்கியதினால் விளங்குதப்பா. லாமை தாலிலே துருத்துவது கொண்டும் தாலிலே லாமை துருத்துவது கொண்டும் ஓதப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.